ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தீபாவளி பண்டிகையை பயங்கர சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக தான் இந்த பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தீபாவளியும் கொண்டாடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாண்டியன் குடும்பத்தோடு நம்ம நல்லா கொண்டாடணும், சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நினைப்புல தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அவங்க பட்டாசு பெருசா நம்ம பட்டாசு பெருசா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே போட்டி போட்டு வெடிச்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்ட உடனே ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. போயிட்ட உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனை பார்த்து ராஜு இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நான் இந்த மாதிரி ஒரு தீபாவளி கொண்டாடினதே இல்லை, பயங்கர சந்தோஷமா இருந்தது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம மீனாவும் அதே தான் சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, வீடு நிறைய ஆளுங்களோட பட்டாசு இந்த மாதிரி எல்லாரோடையும் பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? எங்க வீட்டுல கூட நான் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. நானு அப்பா அம்மா மட்டும்தான், மூணே பேர் தான். போயிட்டு ரெண்டு கம்மி மத்தாப்ப சுத்திக்கிட்டு வந்து வந்து உக்காந்துருவோம். எனக்கு அதுல சுவாரஸ்யமே இருக்காது. ஆனா இங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்க எல்லாருக்கூடையும் தீபாவளி கொண்டாடுறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜு இருந்துட்டு ஆமாவாக்கா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்க்கா, உங்க கூட தீபாவளி கொண்டாடுறதுல அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கோமதியும் பாண்டியனும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த குடும்பம் எப்பவுமே இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ரியாக்ஷன்ல நம்ம பாண்டியன் காட்டவே மாட்டாரு. எல்லாருக்கூடயுமே ஒரு அன்பாவும் பாசமாவும் இருந்தாதானே அவங்களுக்கும் ஒரு ஆசை வரும். ஆசம் பாசம் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்டா இருக்கும். எப்பவுமே உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பாண்டியன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னே மற்றவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. பாண்டியன் வந்து எப்பவுமே டெரர் பீஸ் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு இங்க பாருங்க, இந்த தீபாவளியில உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் சொல்லுங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு பழனியை தனியாக கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க, இனிமேல் ஏதாச்சும் உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பேசினாங்கன்னா கண்டிப்பா நான் இனிமேல் சும்மாவே இருக்க மாட்டேங்க. இதனால் வரைக்கும் நான் சும்மா இருந்தேன்னா அது உங்களுக்காக மட்டும்தான். எதுக்காக நீங்க அவங்க கிட்ட பேச்சு வாங்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க அண்ணன் இன்னைக்கு சொன்னார் இல்ல, கடையெல்லாம் பார்த்து வச்சுட்டேன்னு சொன்னார் இல்ல, தீபாவளி முடிஞ்சதுமே கண்டிப்பா உங்க மச்சாங்கிட்ட இது எல்லாத்தையும் பேசுறீங்க. நீங்க பேசலன்னா நான் போய் எல்லாத்தையும் பேச வேண்டியதா இருக்கும். நீங்க பேசினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதால மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் அமைதியா இருக்கனே தவிர வேற எதுக்காகவும் நான் அமைதியா இல்லை. நீங்க இந்த விஷயத்த போயிட்டு டைரக்டா அவங்க கிட்ட சொல்றதுதான் நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனியும் சுகன்யாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியன் இருந்துட்டு என்ன பழனி, என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பழனி இருந்துட்டு ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகுனியா இருந்துட்டு பழனியை மறைச்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்த அதாவது பாண்டியன் இருந்துட்டு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை போல, அதனால தான் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல மாட்டாங்க, இவங்களுக்குள்ள பேசி இவங்களே சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம இருந்துட்டு குடுங்கத்தை நான் இதெல்லாம் செய்யறேன், நீங்க எதுக்காக செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பரிமாறி செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து சரவணன் இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணா மட்டும் உன்னை ஏத்துக்கணும்னு நினைச்சிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கர கோவத்துல நம்ம மயில் மேல இருக்கிற கோவத்துல மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு என்னென்ன அண்ணியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வேற அமைதியா இருடா, இவளை போயிட்டு ரசிக்க வேற செய்யறாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கதிர் இருந்துட்டு என்னென்ன அண்ணியை பார்த்து இப்படியெல்லாம் பேசுறீங்க, இவளை போயிட்டு ரசிக்கிறீங்களான்னு சொல்றீங்க, என்னாச்சு உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டையான அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருடா, எனக்குள்ள இருக்க சோகத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீயே தாங்க மாட்டேன், இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னால எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியலடா அப்படின்றாங்க. என்ன ப்ராப்ளம், என்ன சண்டைன்னு சொல்லுங்கண்ணே, கண்டிப்பா உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். இங்க பாருடா, உங்ககிட்ட சொன்னாலையும் என்னோட பிரச்சனை தீர போறதில்ல, அதுக்கு எதுக்கு நான் மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணும், யாரையுமே கஷ்டப்படுத்த தேவையில்ல, நான் என்னோட கஷ்டத்தை என்னோடய வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருமினா, நாளைக்கு நம்ம கோட்ரஸ் போறோம் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் எத்தனை முறை தான் சொல்றது, எனக்கு இங்கதான் தீபாவளி கொண்டாடுவேன், நான் எங்கேயுமே வரமாட்டேன்,
எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் கோட்ரஸ் பக்கம் வரவே மாட்டேன். உங்களுக்கு அப்படி தனியாக தான் கொண்டாடணும்னு நினச்சா நீங்கள் பாட்டுக்கு கிளம்புங்க. உங்களை யார் இங்கே இருக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு மீனா, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன்னா அது என் கூட நிற்கிறியா நீ? என்னை உன்னோட புருஷனாவே நினைக்க மாட்டேன்ற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி யோசிச்சிங்களா? நீங்கள் என்னை பற்றி யோசிக்காதப்ப நான் எதுக்காங்க உங்களை பற்றி யோசிக்கணும்? அதே நான் சொல்கிறேன் மீனா, நான் சொல்லவா? நீ என்னை பற்றி யோசிச்சா மட்டும்தானே நான் உன்னை பற்றி யோசிக்க முடியும். நீ என்ன பத்தியே யோசிக்காத போது நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கோமதி இருந்துட்டு, என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, உங்க பையனுக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலையா, அதனால என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டே இருக்கு. இங்க பாருங்க அத்தை, நான் இந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டேன். எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி தீபாவளியில கூட என்ன சந்தோஷமா இருக்க விடாம இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும், என்னால முடியல அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் கிட்ட, இங்க பாரு செந்தில், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்களெல்லாம் பார்த்தா எப்படா இருக்குது உனக்கு? இத்தனை வருஷமா நீ இங்க தானே இருந்த, என்ன இப்பதானே வந்துச்சு கோட்ரஸ், என்னடா வச்சுட்டு இருக்கிற கோட்ரஸ் இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, நான் தனியா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன், அதை அவ புரிஞ்சுக்கவே மாட்றாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, அவ எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா, அவளை நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க யாருமே என்னோட மனசை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கடுப்பா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் போயிட்டு, என்னாச்சு இவ்வளோ கோவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடா, மீனாவை நான் கோட்ரஸ்க்கு கூப்பிட்டேன், நாளைக்காவது வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போயிட்டு நம்ம தீபாவளி கொண்டாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவ வரவே மாட்டேங்கிறாடா, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, நீ யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, அண்ணி எல்லாரு கூடயும் இருந்து ஜாலி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க தனியா 4 செவத்துக்குள்ள எப்படின்னா இருக்கிறது? கண்டிப்பா பண்டக நாள்ல தனியா இருக்கிறது ரொம்ப பெரிய கொடுமைன. நீ எதுக்காகன்னா தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற? உனக்கு தானே தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற, நீ போயிட்டு தனியா இருந்துட்டு வாங்க, அண்ணியை எதுக்காக கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, நீயே என்ன புரிஞ்சுக்காம பேசுறியே அப்படின்றாங்க. இங்க பாருங்கண்ணே, நீங்க நேத்து சொன்னபடியே நம்ம படம் பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாவா, படம் பார்க்க போகலாமா, நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் படம் பார்க்க வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன், பழனி மாமா அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பா அவங்க இல்லாமல்லாம் நம்ம படம் பார்க்கறதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இந்த கடை விஷயத்தை எப்படி நம்ம அதாவது பாண்டியன் கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருக்காரு. அப்படி சொன்னா பாண்டியன் என்ன ரியாக்ஷன் பண்ணுவாரு, என்ன சொல்லுவாரு, அதாவது எனக்கு எதிராக இப்போ கடை வேற வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து செந்திலும் கதிரும் போறாங்க. போன உடனே நம்ம அதாவது பழனி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, என்னடா மாமா இப்படியெல்லாம் யோசிச்சு நான் என்னைக்குமே பார்த்ததில்லையே, என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு வராங்க. என்னடா 3 பேருமே உட்காந்துக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ தான் வந்தோம், ஆனால் மாமா ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அவருக்கு காதில் விழுதா இல்லைன்னே தெரியல, எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு புரியல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு, மாமா என்ன மாமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு ரொம்பவே எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் காட்டுறாரு. என்னாச்சு மாமா, நாங்க கூப்பிட்டதுனால இப்படி பயந்து போயிருக்க, என்னாச்சு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ ஒரு நினைப்புல உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே போயிட்டேன் போல, அப்படி என்ன விஷயத்த தான் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்படி இவ்வளோ டீப்பா உள்ள போற அளவுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சொல்லுங்க மாப்பிள்ள என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, இன்னைக்கு நம்ம படத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ள நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் மைண்டெல்லாம் செட் ஆகலை அப்படின்றாங்க. என்னாச்சு மாமா, வீட்டில் அத்தை ஏதாச்சும் கேட்டாங்களா, உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ எதுக்கு என்கிட்ட சண்டை போட போறா, அவகிட்ட எல்லாம் எந்த சண்டையும் இல்லை, எனக்கு வேற யோசனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து மழுப்பிட்டே இருக்காரு. இங்க பாருங்க மாமா, நாங்க உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி தானே உங்க கூட பழகுறோம், நீங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க, என்னென்ன சொன்னா தானே மாமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி வந்துட்டு, இங்க பாருங்கடா மாப்பிள்ளைங்களா, அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது சரியா தப்பானாலாம் எனக்கு தெரியல, இந்த விஷயத்துல எனக்கே முடிவு
முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதை பண்ணலாமா வேணாவா, இதை பண்ணா என்ன நடக்கும், பண்றதுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா, எல்லாமே நினைச்சு நினைச்சு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குதுடா அப்படின்றாங்க. அப்படி என்ன விஷயத்த தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க மாமா, என்னன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பழனி இருந்துட்டு இல்லைடா நான் காலையிலே உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன், அதுக்குள்ள மாமா அதாவது மச்சான் வந்துட்டாரு, மச்சான் வந்ததுனால உங்ககிட்ட எதுவுமே என்னால் சொல்ல முடியல, அதனால நான் இப்போ சொல்கிறேன்டா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி ஷாக்கோட, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கண்ணா மாப்பிள்ளைங்களா, இப்போது என்னோட ஆத்தா என்னன்றதுன்னா இப்போ புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்களாம் எனக்கு. இப்போது அந்த புதுசாக ஓப்பன் பண்ணி கொடுக்குற கடையில் நீ போயிட்டு முதலாளியாக உக்காந்து நீ எல்லா வேலையும் பார்த்துக்கோ, இப்போ இந்த கடையில் நீ வேலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா சொல்கிறாங்க. ஆத்தா சொல்கிறதே தான் என்னோட அண்ணங்களும் சொல்கிறாங்க, சுகன்யாவும் அதே தான் சொல்கிறா. இங்கே 5க்கும் 10க்கும் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஆனால் மச்சான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க யாருமே அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அதாவது அப்பதான் சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா அப்பா கிட்ட நீங்கள் எத்தனை நாளைக்கு கையேந்தியே நிற்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணும். இப்போ இவர்கிட்ட போயிட்டு நம்ம காசுக்கு நிற்க முடியுமா, கண்டிப்பாக நிற்க முடியாது. நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டானது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் அங்கே போயிட்டு முதலாளியாக உக்காருங்க, நீங்கள் நினச்சதை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் ஒய்ஃபை வெளியே கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இவர்கிட்ட மட்டும் நீ வேலை பார்த்துட்டு இருந்த மாமா, கண்டிப்பாக உன் லைஃப்பில் எந்த சந்தோஷமும் இருக்காது, அதுக்கு மட்டும் நான் கேரண்டி சொல்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்கிற, நீ இப்படியெல்லாம் சொல்கிறியே, ஆனால் இந்த விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் உங்கள் அப்பா என்ன ரியாக்ஷன் காட்டுவார், அவர் என்ன சொல்லுவாருன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அவர்கிட்ட என்னால் பேசவே முடியல, அவர்கிட்ட பேச போனாலே அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்குதுடா. அவர்கிட்ட நான் என்னத்தை சொல்லுவேன், இப்போது எனக்கு எதிராக கடையை ஆரம்பிச்சிட்டியா, அப்போது இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லைன்னு நினைக்கிறியா, எங்களை பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாருடா. அவர் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா முடியாதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எந்த பிரச்சனை நடந்தாலும் கடைசியில் நீங்கள் வேற கடைக்கு போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது, அப்புறம் உங்களோட விருப்பம். இங்கே பாருங்க மாமா, இதுதான் நல்ல சான்ஸ், நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆளாக வந்து நிற்கலாம். கண்டிப்பாக இவர் கூட நின்றீங்கன்னா வச்சுக்கிங்களா, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களை அதாவது பொட்டலம் அடிச்சுட்டு வச்சுட்டு மட்டும்தான் இருக்க வைப்பாரு, உங்களை முதலாளியெல்லாம் ஆக்க மாட்டாரு, நீங்க அதுக்கு மட்டும் ஆசைப்பட்டுட்டு இவர் கூட மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு, இங்க பாருடா அப்பாவை பத்தியெல்லாம் அப்படி பேசாத, மச்சான் அப்படியெல்லாம் இல்லை, இங்க பாருங்க உங்க மச்சானை நீங்க தான் மெச்சுக்கணும், அவரு எத்தனையோ டைம் உங்களை திட்டிட்டு இருந்திருக்காருல்ல, திட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எப்படி அவரை சப்போர்ட் பண்ணி உங்களால பேச முடியுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்கள் ஏற்கனவே இங்கே என்னோட ட்ராவல்ஸ்க்கு வந்து சொன்னீங்க, கடை முன்ன மாதிரி இல்லை, ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே தானே இருந்தீங்க, உங்களுக்கும் அந்த கடையில் வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல, நீங்கள் வேற கடைக்கு போயிடுங்க மாமா, அதுதான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் இந்த முடிவை எடுத்தது தான் எனக்கும் கரெக்டுன்னு தோணுது, உங்கள் லைஃப்பில் என்னென்னு அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு நீங்கள் தானே முடிவு பண்ணணும், எல்லாத்துக்கும் அப்பா முன்னாடியே நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கடா மாப்பிள்ளைங்களா, நான் உங்கள் அப்பா கிட்ட பேசும்போது நீங்கள் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்டா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நீங்கள் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்டா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன், யார் பேசுவாங்க பேச மாட்டாங்களாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களுக்காக பேசுகிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, தைரியமாக போயிட்டு இப்போவே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கடா மருமகனுங்களா, நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் உங்க அப்பா எப்படி எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா மாமா வந்து புதுசா ஒரு கடையை ஓபன் பண்றதா நல்லதுன்னு எனக்கும் தோணுது, அதே தான் நீங்களும் சொல்றீங்க, ஏன்னா உங்களோட புருஷன் உங்களுக்கு மரியாதையா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அது ஒன்றும் தப்பு இல்லையே, உங்க புருஷனை உங்க முன்னாடியே இப்படி எல்லாம் பேசினா யாருக்கு தான் கோவம் வராது, கண்டிப்பா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும், எங்க அப்பா பண்றதுதான் தப்பு, நான்
இல்லைன்னெல்லாம் சொல்லல, அவர்கிட்ட சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் கவலையே படாதீங்க. நீங்க புதுசா ஒரு கடையை ஓபன் பண்றீங்க, அதுக்கு முதலாளியே போயிட்டு உக்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க இந்த கடையை விட்டு போயிட்டா நான் எப்படி மாமா இருப்பேன்? நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு சரவணா, எனக்கும் அதே தான்டா. நீ இருக்கிறன்னு சொல்லிட்டு தான்டா நான் அந்த கடையிலே இருக்கிறேன். இப்போ நான் போயிட்டேன்னா நீ எப்படா அந்த கடையில இருப்ப? எனக்கு எனக்கு அதை நினைச்சு தான்டா ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி அதாவது சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க சரவணன் தம்பி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னோட புருஷனை இதுக்கு மேலேயும் அடிமையாக வச்சு வேலை வாங்குறத மாதிரி தானே எனக்கு தெரியுது. உங்கள் அப்பா ஒரு 1000 ரூபாய் கூட என்னோட புருஷனை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினார். அப்போ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அதாவது அந்த 1000 ரூபாய்க்கு என்னோட புருஷனுக்கு உரிமையே கிடையாது. அவர் எடுக்கலன்னு எனக்கு தெரியும். அவர் எடுக்காதப்பவே இவ்வளோ மரியாதைனா, அவர் எடுத்துட்டாருன்னா அந்த கடையில் உரிமையே இல்லாத மாதிரி தானே அவர் பேசுகிறாரு. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சரவணன் இருந்துட்டு, அந்த காசை எடுத்ததே நம்ம மாமனார் தானே, நம்மளால தான் இப்போது மாமாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, மாமா எடுத்திருக்க முடிவு ரொம்ப நல்ல முடிவு. இங்கே பாருங்க மாமா, இந்த முடிவில் நீங்கள் மாறவே மாறாதீங்க. இந்த முடிவில் இருந்து மாறினா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறத பாருங்க. அவர்கிட்ட இருந்து நீங்க போனா மட்டும்தான் உங்களோட லைஃபும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, அத்தை பேச்ச கேளுங்க, அத்தை கண்டிப்பா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த பத்தி இப்பவே போயிட்டு நீங்க அப்பா கிட்ட பேசுறீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு எல்லாருமே நல்லா அதாவது குளிச்சுட்டு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சுகன்யா, பழனி, கதிர், செந்தில், சரவணன் சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கோமதி இருந்துட்டு, என்னாச்சு எல்லாரும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து எல்லாருமே புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு அந்த புடவை புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வாங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சுகன்யா இருந்துட்டு, சரிங்க அத்தாச்சி, நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம பாண்டியன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இதுதான் சரியான டைம், நீங்க அப்பா கிட்ட பேசிடுங்க அப்படின்றாங்க. இல்லடா மாப்பிள்ள, நான் தீபாவளி முடிஞ்சு பேசலான்னு இருக்கேன்டா. ஏன்னா தீபாவளியில பேசினா கண்டிப்பா அந்த பண்டகை டைம்ல யாராச்சும் ஒரு மனசு கஷ்டப்படும்ல, அதனால தான்டா யாரும் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தீபாவளி முடிஞ்சு நம்ம இந்த விஷயத்த அப்பா கிட்ட பேசிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்த பேசி யாராச்சும் ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா தீபாவளியே வேஸ்டா போயிடும்ல, அதனால தான்டா மாப்பிள்ள அப்படின்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான் மாமா, கண்டிப்பாக நம்ம அப்பா பேசுறதை பார்த்தா யாராச்சும் அப்செட் ஆகி உட்காரதா போகிறாங்க, அது தீபாவளியே வேஸ்ட்டாக போயிடும், அவங்களால தீபாவளியை கொண்டாட முடியாது, அதனால் நம்ம நாளைக்கே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கும் சுகன்யாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே, என்ன பழனி, ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, எப்படி இருக்கு பாருங்க, எப்படியும் ஒரு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க, இதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்து நம்ம கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை வேற கொடுக்குறாங்க. ட்ரெஸ் எடுக்க போகும்போது என்கிட்ட ஒரு வாரத்தை கூட யாருமே கூப்பிட கிடையாது தெரியுமா, என்னை கூப்பிட்டு இருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாச்சும் எடுத்துட்டு இருந்தேன்ல, ஆனா என்னை கூப்பிடவே இல்லை, அவங்க நினைச்சதுதான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் மனசே இல்லை, மற்றவங்களுக்கு உணர்வும் இல்லை, மனசும் இல்லை, ஆசையும் இல்லை, அது எதுவுமே இல்லாம தான் இந்த வீட்டில் இருக்கணும் போல, அவங்க நினைச்சது தான் எல்லாமே நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம பழனி இருந்துட்டு, சரி சுகன்யா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உனக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. இங்க பாருங்க, அதை நினைச்சுதான் நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். நான் அது மட்டும் நடக்காம போயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் என்னால தாங்கவே முடியாது. என்னால ஆத்திரத்துல யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கும் தெரியலங்க. அப்புறமா யார்கிட்டயாச்சும் பேசிட்டேன்னா நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு
பொண்டாட்டி எவ்வளவோ ஆசைப்படுவா, அதை ஆசைப்படுறத நீங்கள் தானே செஞ்சு கொடுக்கணும். புருஷன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டங்க கேட்கறது அப்படின்றாங்க. இங்கே பாரு சுகன்யா, நீ பேசுறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. கண்டிப்பாக இந்த விஷயத்த பற்றி நான் மச்சக்கிட்ட பேசிடுறேன். அதே மாதிரி பர்மிஷனாக வாங்கிடுறேன். இங்கே பாருங்கள், உங்களை யார்கிட்டையும் பர்மிஷன் எல்லாம் வாங்க சொல்லலை, போயிட்டு சொல்லிட்டு வாங்கன்னு தான் சொல்லுது. உங்களை நீங்கள் இங்கே அடிமையாக ஒன்றும் இல்லை சரிங்களா? எதுக்காக நீங்கள் பர்மிஷன் எல்லாம் கேட்கணும்னு, என்ன சின்ன குழந்தையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு சுகன்யா, நான் சின்ன வயசுலேருந்து இவங்க கூடயே பேசி, அதாவது இவங்க கூடயே இருந்து வளர்ந்துட்டேன்னா இது என்னால் டக்குன்னு எல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் டக்குன்னு எல்லாம் மாற்றிக்க தேவையில்ல, ஆனால் இந்த மாதிரி ஓவராக பண்ணுற மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க. எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஒரு சின்ன விஷயத்த நீங்களே கூட முடிவு எடுக்கக்கூடாதா? அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குற அளவுக்கு நீங்கள் போகிறீங்க. இதை கேட்டாதாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி சுகன்யா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு எல்லாருமே புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. போட்டுட்டு வந்த உடனேயே ஒவ்வொருத்தரையாக பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காமா, சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் அரசி தங்கத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. அப்பா, அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா அரசி, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, உனக்குன்னே இந்த ட்ரெஸ்ஸை எடுத்த மாதிரியே இருக்குது அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் அரசியை பார்த்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரும் ராஜும் வெளியே வராங்க. வெளியே வந்ததை பார்த்து மேட் ஃபார் ஹீச்சர் அது மாதிரி செம்ம ஜோடி, அவங்க 2 பேரும் ஜோடி. அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே அப்படியே வாயை பிறந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கோமதி. அதுக்கப்புறம் என்ன, கோமதி இருந்துட்டு, என்னடா என் கண்ணே பற்றும் போல இருக்கு, 2 பேரும் அவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கையில நெட்டகம் ஒடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் செந்திலும் வெளியே வராங்க. இதை பார்த்தது ஒரு மாதிரி சந்தோஷம், அவ்வளோதான். அதாவது ரொம்ப எக்ஸைட் ஆகலை, ஒரு மாதிரி சந்தோஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு மயில் கூட போகக்கூடாதுன்றதுக்காக சீக்கிரமா வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, எங்கடா மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா, வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மயில் இவ்வளோ நேரம் ரெடி ஆகிட்டு இருக்க, என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்க, இப்படியெல்லாம் மேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு, என்னத்தை எல்லாருமே தான் மேக்கப் போட்டுட்ருக்காங்க, இப்போ நான் போட்டதில் மட்டும் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்றாங்க. இங்கே பாரு, வீட்டில் தானே இருக்கோம், வீட்டில் இருக்கிற நம்ம கொஞ்சமா போட்டா பத்தாதா, அதிகமா மூஞ்சில அப்பி போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, எல்லாரும் தானே போட்டுட்டு இருக்காங்க, நீங்க யாருமே கேள்வி கேட்கல, ஆனா என்ன மட்டும் இப்படி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்றாங்க. சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு, உனக்கு மட்டும்தான் ஓவரா இருக்கு, ஓவரா இருக்கிறதுனால தானே உன்னை கேட்குறாங்க, ஓவரா இருக்கிறவங்க கிட்ட தானே பேச முடியும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டா மயில இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க, நம்ம போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா நீ போயிட்டு வா, உன்னை யாருமே கேட்கல, இப்போ என்ன மட்டும் கூப்பிட்றாத, என்னை கூப்பிட்டனா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட மயில் வந்துட்டு, இங்க பாருங்க, அப்பா அம்மா ரொம்ப தப்பா நினைச்சுப்பாங்க, அவங்க தப்பாவனா நினைக்கட்டும், தப்பா நினைக்காமனா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலையெல்லாம் இல்லை, என்னாலலாம் வர முடியாது, உனக்கு போகணும்னு விருப்பம் தான் போயிட்டு வா, போக கூடாதுன்னா போகாத, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அது என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சுகன்யா இருந்துட்டு போயிட்டு பழனிக்கிட்ட, எங்க நம்ம இப்போவே இந்த விஷயத்தை பற்றி பேசிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக போயிட்டு பழனிக்கிட்டையும் அதாவது பழனியை கூட்டிகிட்டு போகிறாங்க. பழனியை கூட்டிகிட்டு போயிட்டு பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்க உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு ஐயோ இப்போ கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சுகன்யா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும், அதாவது இந்த வீட்டில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும், அதுக்கப்புறம் பழனி புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம அதாவது பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியனை பார்த்து பாண்டியன் இருந்துட்டு பழனியை பார்த்து, இங்க பாரு பழனி, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மச்சான், நான்
எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனால் எனக்கு எந்த எந்த மரியாதையுமே நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே. எனக்கு இந்த கடையில் இருந்து என்ன மரியாதை கிடைச்சிருக்கு? எனக்கு திருட்டு பட்டம் மட்டும்தானே கொடுத்துருக்கீங்க. இந்த திருட்டு பட்டத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்காக நான் இந்த கடைக்கு வரணும்? எனக்கு இந்த கடைக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் வேற கடையை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டே பழனி, என்னடா சொல்ற? என்னை விட்டு போக போறியா? இங்க பாருங்கா, நான் இந்த வீட்டை விட்டெல்லாம் போக போறதில்ல. ஆனா ஆத்தா எனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அந்த கடையை தான் நான் இனிமே பார்த்துக்க போறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருடா, என்னையும் உன்னையும் பிரிக்க வேலை நடந்துட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடா அப்படின்றாங்க. இங்க பாருங்க மச்சான், நீங்க கொடுத்த மரியாதையால மட்டும்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேனே தவிர வேற யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க கிடையாது. நானே எடுத்த முடிவு தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்படி நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்ன, நம்மளே கூட எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோ.